ரகுராமுடைய பேரையும் புகழையும் கெடுக்கணும். அந்த ஆளை தலைகுனிய வைக்கணுங்கிறது நம்ம எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரை ஏதேதோ பண்ணி பார்த்தோம், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா நாளைக்கு உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ஆமாண்ண, நான் மனசு விட்டு சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆனா இப்ப என் மனசு போராவும் பூரிப்பால நிறைஞ்சிருக்குன்னு. எப்படா பொழுது விடியும் இந்த பஞ்சாயத்துல கூனி குறுகி நிக்க போற அந்த ரகுராமன் நேர்ல பாக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு. என்ன ஜானகி, தூக்கம் வரலையா? ஆமா அத்தை, அவரோட பிடிவாதத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால நாளைக்கு பஞ்சாயத்துல ஊரே திரண்டு வந்து கேட்டாலும் அவர் எதையும் சொல்ல போறதில்ல. அப்படின்னா போனாவும் அந்த பையன் ஜீவாவும் அவரு மேல சுமத்தின பழிய உண்மைன்னு ஏத்துக்கிட்டு சிவா தீர்ப்பு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்க பையனோட நிலைமை, நம்ம குடும்பத்தோட நிலைமை. ஆமா, இப்பவே அந்த பார்வதி தலையெடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் தன்னனுக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசாத அந்த பத்மா ரகுவையே கேள்வி கேக்குறா. ஊரே மதிக்கிறேன் பிள்ளையே, இனிமே எப்படி அவனை பார்க்கும்? இதெல்லாம் நினைச்சு எனக்கு தூக்கமே போயிடுச்சு ஜானகி. நம்ம என்ன பண்ண போறேன்னே தெரியலம்மா. துலாபாரம் தூக்க போறோம். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம். அப்ப நான் இங்க வந்து அம்மன் கிட்ட என் அம்மாவை காப்பாத்தி கொடு, அம்மாவுக்கு எடைக்கு எடை வெள்ளி கட்டியால துலாபாரம் கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா துலாபாரம் கொடுக்கறதுக்கு இப்பதான் நேரம் கூடி வந்தது. இப்ப எங்களால வெளியில பட முடியாது, அதான் மாயா உதவியால பண்றேன். வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறப்ப வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம நாளைக்குன்னு தள்ளி போயிடுச்சு. இந்த வேண்டுதல் நிறைவேறாம இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் நடக்குதோன்னு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த குறை தீர போகுது. சரிங்க பெரியம்மா, வாங்க வாங்க. வா, அட வாங்க. அம்மா வந்து துலாபாரத்துல உட்காருங்கம்மா. மா உட்காருமா. பெரியம்மா. ரகு, என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. இது ஏன் மேல ஆன. இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளா என்ன வேலை வெட்டி இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கோம்? இவரை பேச சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இல்லனா நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இத்தனை காலமா நீங்க தான் தலைவரா இருந்தீங்க. நீங்களே பஞ்சாயத்தை மதிக்கலன்னா எப்படிங்க ஐயா? ஐயா, நீங்க விளக்கம் கொடுக்கலன்னா ஜீவா சொன்ன குற்றச்சாட்டை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறதில்ல, சொல்லவும் விரும்பல. பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ரெண்டு பேரோட பிளட் சாம்பிளை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஜீவா ரகுராம் ஐயாவுடைய மகனா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்க தீர்ப்பை சொல்லலாம். இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பஞ்சாயத்துல அனுமதி கொடுக்கணும். மாயமா சொல்றது சரின்னு தான் படுது. சிவாயா, ரகுராம் ஐயாட்ட பேசி நீங்க ஒரு முடிவெடுங்க. ஐயா, அந்த அம்மா சொல்றது நியாயமா தான் இருக்கு. டாக்டரை வர வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா?
இவன் என் பையன் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா கூட போதும். அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட முடியும். எனக்கு சம்மதம். சரிம்மா, நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்கனவே டாக்டர் நான் வர வச்சிட்டேன். டாக்டர், நான் கருப்ப வந்திருக்கட்டா. யாரோட குத்த சொல்றீங்க? ரகுராம் என் புள்ளடா. அவன் உத்தமன்டா. மனசளவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவன்டா. அவன் இந்த ஊரை காக்குற ஐயனார் மாதிரிடா. அவனை குத்த சொன்னதும் பராசக்திக்கே பொறுக்கலடா. ஏய், கோவில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சுடா. முதல்ல போய் கோவில் கோபுரத்தை சரி பண்ணுங்கடா. போங்க, அதுக்கப்புறமா வந்து வழக்க நடத்தி தீர்ப்பு சொல்லுங்க. ஐயோ ஐயா, 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 கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சுங்க ஐயா. எல்லாரும் வந்து பாருங்க ஐயா. பூசரையா, முதல்ல திருநீரை பூசி கருப்பனை இறக்குங்கய்யா. பார்த்து